ஹலோ வீவர்ஸ், துபாயில ஒரே ஒரு இடத்துல நின்று ஒரு பக்கம் பழைய துபாயையும் மற்றொரு பக்கம் ஃபியூச்சர் மாதிரி இருக்கும் புதிய துபாயையும் பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்த உலக ஃபேமஸான துபாய் ஃப்ரேம். ஆனா இது சாதாரண போட்டோ எடுக்கிற இடம் மட்டும் இல்ல, உள்ள போன பிறகுதான் ரியல் சர்ப்ரைஸ் ஆரம்பம். கண்ணாடி மேல நடக்கணும், 150 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே பார்க்கணும், ஃபியூச்சர் துபாய்க்குள்ள டிராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகணும். இன்னைக்கு நாம துபாயில இருக்கும் ஃபேமஸான துபாய் ஃப்ரேம்குள்ள போய் துபாயோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மற்றும் இன்னைக்கு இதுல இருக்கிற 13 செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படின்னா சீட் பெல்ட் கட்டிக்கோங்க, வாங்க துபாய் ஃப்ரேம்குள்ள விசிட் பண்ணலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் லுக் வாவ் மூமெண்ட். இது துபாய் ஃப்ரேம் 2018 ஜனவரி 1ஆம் தேதி ஓபன் பண்ணினாங்க. இது சபீ பார்க்ல இருக்கு. மெட்ரோ அல் ஜஃபீலியா ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கொஞ்சம் நடந்தீங்கன்னா வந்துடலாம். ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வந்தா 10 நிமிஷத்துல வந்துடலாம். முதல்ல வெளியில இருந்து அந்த கியான் கோல்டன் ஃப்ரேமை பார்த்த உடனே வாவ்னு தான் தோணும். இவ்வளவு பெரிய ஃப்ரேமான ஷாக் ஆகுவீங்க. இந்த துபாய் ஃப்ரேம் ஹைட் சுமார் 150 மீட்டர், அகலம் 95 மீட்டர். 2019 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பிக்சர் ஃப்ரேம்னு சேர்ந்திருக்கு. வெளியில கோல்ட் மாதிரி சைன் ஆகிற டிசைன் செம்ம லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. சன்லைட் அடிக்கும் போது இன்னும் அழகாக தெரியும். இங்க போக ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிக்கலாம். விஐபி டிக்கெட் கூட இருக்கு. விஐபி டிக்கெட் எடுத்தீங்கன்னா லைன்ல வெயிட் பண்ணாம டைரக்டா உங்களுக்கு போயிடலாம். நம்பர் 2, என்ட்ரிக்குள்ள போனதும் லக்ஸரி ஃபீல். உள்ள போற என்ட்ரன்ஸ் ஏரியா அதை பார்க்கவே செம்ம கிளாஸியா இருக்கும். பாம் ட்ரீஸ், நீரூற்று, சுத்தமான பாதைகள். எங்க கேமரா திருப்பினாலும் சினிமேட்டிக் ஷாட் தான். இங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சா கேலரி ஃபுல் ஆயிடும். நம்பர் 3, ஆல் துபாய் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாம மெசரின் ஃப்ளோருக்கு டிராவல் பண்ண போறோம். அங்கதான் துபாயோட பாஸ்ட் ஏரியா ஆரம்பம். இப்போ மாடர்ன் சிட்டியா இருக்கிற துபாய் 50 தொடக்கம் 60 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜா தான் இருந்துச்சாம். சாண்ட், ஸ்மால் ஹவுசஸ், ஃபிஷிங் போட்ஸ், அதுதான் துபாய். அந்த காலத்துல மார்க்கெட், ஷாப் மூடு பண்ணி எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. டெக்ஸ்டைல் ஷாப், ஹெர்ப் ஷாப், ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஷாப். அந்த ஓல்ட் துபாய் பாத் செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இப்போ உலகத்தையே வாவ் பண்ணுற சிட்டி அந்த லெவலுக்கு எப்படி வந்துச்சுன்னு இங்க செம்ம ஃபீலுடன் காட்டுறாங்க. ஏர்போர்ட் வந்தது, எமிரேட்ஸ் ஏர்லைன் ஆரம்பிச்சது, டூரிசம், பிசினஸ், ஃபினான்ஸ் எல்லாம் வளர்ந்தது. அந்த லெவலுக்கு எப்படி வந்துச்சுன்னு அது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்பர் 4, கிளாஸ் லிஃப்ட் ஹார்ட் பீட் மூமெண்ட். சரி, இப்போ டாப்க்கு போற கிளாஸ் லிஃப்ட்ல ஏற போறோம். லிஃப்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சதும் வெளியே முழு சிட்டி வியூ தெரிய ஆரம்பிக்கும். சில செகண்ட்லயே மேல போய் விடுவோம். ஆனா அந்த ஃபியூ செகண்ட்லயே எக்ஸைட்மெண்ட் பீக்கு போயிடும். நம்பர் 5, டாப் வியூ துபாய் 2 உலகம். அங்க இருந்து எலிவேட்டர்ல 14th ஃப்ளோருக்கு 75 செகண்ட்ஸ்ல போயிடலாம். ஓ மை காட், மேல வந்ததும் வியூ பார்த்தா லிட்டரலி ஸ்பீச்லெஸ் ஆயிடுவீங்க. ஒரு சைடுல ஓல்ட் துபாய், மற்ற சைடுல நியூ துபாய் ஸ்கைலைன். ஒரே இடத்துல பாஸ்டும் ஃபியூச்சரும் பார்க்கிற மாதிரி ஃபீல் வரும். கிளாஸ் ஃப்ளோ வாக். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரியல் டெஸ்ட். இந்த டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் ஃப்ளோ மேல நடக்கணும். கீழே 150 மீட்டர் ஆழம் தெரியும். கீழே பாத்தீங்கன்னா ரோடும் காசும் தெரியும். முதல்ல ஃப்ளோ ஒயிட் மாதிரி இருக்கும். நாம நடக்கும் போது டிரான்ஸ்பேரண்ட் ஆகிடும். அந்த ஃபீல் கொஞ்சம் பயமாகவும் செம்ம எக்ஸைட்டட் ஆகவும் இருக்கும். சில பேர் ஈஸியா வாக் பண்றாங்க, சில பேருக்கு கீழே பார்க்கவே முடியல. ஆனா ஒன்ஸ் வாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரில் மறக்கவே முடியாது. நம்பர் 7, சன்செட் சீன்ஸ். ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா ஜாக்பாட். சன் ஸ்லோலி செட் ஆகுறப்போ முழு துபாய் கோல்டன் கலர்ல க்ளோ ஆகும். அந்த வியூ ஆனஸ்ட்லி கேமரால கேப்சர் பண்ணினாலும் ரியல் பியூட்டி வேற லெவல். நம்பர் 8, ஃபுல் துபாய் வியூ. மேல இருந்து பார்த்தீங்கன்னா துபாய் டாய் சிட்டி மாதிரி தெரியும். டைனி கார்ஸ், ஹியூஜ் பில்டிங்ஸ், எல்லாமே குட்டி உலகம் மாதிரி. நம்பர் 9, இன்ஸ்டாகிராம் ஹெவன். இந்த பிளேஸ் முழுக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஹெவன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கோனர்ஸும் வைரல் ரீல் மெட்டீரியல் தான். நம்பர் 10, ஃபியூச்சர் துபாய் டனல். சரி, இப்போ ஃபியூச்சர் துபாய்க்குள்ள போக போறோம். இந்த செக்ஷன்ல 2050 ஃபியூச்சர் துபாய் எப்படி இருக்கும்னு காட்டுறாங்க. ஃப்ளைங் டாக்ஸிஸ், ரோபோட்ஸ், ஸ்மார்ட் பில்டிங்ஸ். நம்ம மூவில மட்டும் பார்த்த விஷயங்கள் இங்க ரியலா ஃபீல் ஆகும். ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட் மாதிரி இருந்துச்சு. பர்ஜ் அலாரம் கூட ஃபியூச்சர்ல இன்னும் ஐகானிக்கா இருக்கும்னு காட்டுறாங்க.
அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. துபாய் ஃப்ரேம் கோல்டன் ரேஷியோ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேச்சரில் இருக்கும் பர்ஃபெக்ட் ரேஷியோ. மோர் தென் 3600 என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், ஒர்க்கர்ஸ் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி இருக்காங்க. நம்பர் 11 நைட் வியூ. நைட் ஆன பிறகு துபாய் ஃப்ரேம் இன்னும் லைட்னிங் செம்ம அழகா மாறிடும். கோல்டன் லைட்ஸ் ஃபுல் க்ளோ ஆகும். தூரத்துல இருந்தே வாவ்னு தோணும். கலர் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கும். நம்பர் 12 ஷாப்பிங் டைம். எக்ஸிட் சைட்ல அழகான நினைவு பரிசு கடை இருந்துச்சு. மக்ஸ், கீச்செயின், துபாய் கிஃப்ட், மேக்னட்ஸ், ஸ்னோ குளோப்ஸ் எல்லாம் நினைவாக வாங்கிக்கலாம். நம்பர் 13 ஜபீல் பார்க் சில். வெளியே வந்த பிறகு ஜபீல் பார்க் சைட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். காம் அட்மாஸ்பியர், ஃப்ரெஷ் ஏர், ஃபேமிலியோட சில் பண்ண பெர்ஃபெக்ட் பிளேஸ். கடைசியா துபாய் ஃப்ரேம் ஒரு பில்டிங் மட்டும் இல்ல, துபாயோட ஃபுல் ஜர்னியை காற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூன்றையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், துபாய் ஃப்ரேம்ல ட்ரை பண்ண வேண்டிய 13 செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்க ஃபேவரட் பார்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. துபாய் போற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான துபாய் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோஸ்ல இன்னொரு அமேசிங் இடத்தோட சந்திப்போம். டேக் கேர்.